இந்திய காகங்களை கொடிய பறவையாக கருதும் கென்யா நாட்டு மக்கள் 10 லட்சம் காகங்களை கொல்லும் முடிவு எடுத்துள்ளனர். ஏன் தெரியுமா? இந்திய காகங்கள் கென்யாவில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்றன. இவை பல ஆண்டுகளாக வன உயிரினங்களை வேட்டையாடுவதன் மூலமும், சுற்றுலா பகுதிகளில் தொந்தரவுகள் ஏற்படுத்துவதன் மூலமும், கோழிப் பண்ணைகளை தாக்குவதன் மூலமும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றன. கென்யாவில் கொடிய பறவையாக கருதப்படும் இந்த இந்திய காகங்களை கொல்ல முதற்கட்டமாக வாடாமு மற்றும் மலிந்தி ஆகிய நகரங்களில் விஷம் பயன்படுத்தப்படுகிறது. கென்யாவின் தலைநகரான நைரோபிக்கு அருகில் காகங்கள் நடமாடுவதை தடுப்பதே இந்த மிகப்பெரிய நடவடிக்கையின் குறிக்கோள். இந்திய காகம் கென்ய கடற்கரையில் குங்குரு அல்லது குராப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பறவைகள் இந்தியா மற்றும் ஆசியாவின் பிற பகுதிகளில் இருந்து வந்தவை. இது பெரும்பாலும் வர்த்தக கப்பல்களில் பயணம் செய்வதன் மூலம் கண்டம் தாண்டி பரவுகின்றன. ஆனால் அவை 1890 கிழக்கு ஆப்பிரிக்காவில் வேண்டுமென்றே அறிமுகப்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. அப்பொழுது பிரிட்டிஷ் பாதுகாப்பில் இருந்த சான்சிபார் தீவு கூட்டத்தில் பெருகி வரும் கழிவு பிரச்சனையை சமாளிக்கும் முயற்சியில் காகங்கள் கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது. அங்கிருந்து அவை நிலப்பரப்பு மற்றும் கென்யா கடற்கரை வரை பரவியது. குங்குரு காகங்கள் முதலில் 1947ஆம் ஆண்டு மொம்பாசா துறைமுகத்தில் இருந்ததாக பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்தது. அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் அதனுடன் இணைந்து அதிகரிக்கும் குப்பை மேடுகளால் தான் இந்த பறவைகள் அதிகளவில் பெருகின. குப்பை மேடுகள் பறவைகளுக்கு உணவளிப்பதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் சிறந்த சூழலை வழங்குகின்றன. இவற்றை இயற்கையாக வேட்டையாடும் விலங்கினமும் ஏதுமில்லை.